6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது என்ன மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னா, இப்படி பார்த்துருவாங்க. என்னது 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கு. உங்கள் தாய்க்கு நோய் பட ஆகி போயிடும். தாயார் அவ்வளவுதான். மனம் கெட்டு போயிடும். மனநிலை சரியில்லாதவனா இருப்பேன். ஏதாவது பிரச்சனையாக பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படியேன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது அப்படி கிடையாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. சந்திரனுடைய வலுவை பார்க்கணும் அந்த இடத்துல. இப்போ சந்திரன் வலு பெற்ற 6ஆம் இடத்துல இருக்கிறார். வலு அப்படின்னா ஆட்சி, உச்சம், வளர்வரை சந்திரன், குருவால் பார்க்கப்படுகிறவன், சுபக்கிரகங்கள் தொடர்பு எடுத்துக்கலாம். இது வலு. இந்த மாதிரி இருக்கும்போது நல்ல வேலையை கொடுப்பார், நல்ல வருமானத்தை கொடுப்பார், அப்படி நல்ல ஆயுளை கொடுப்பார், தாய்க்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பார். நடக்கும். அதே மாதிரி இவருக்கும் ஆயுள் 6ஆம் இடம்னா ரோக சத்துரு. அப்போ அந்த இடத்துல நோய் வந்துருமா அப்படின்னா, நோய் இருந்தால் தானே குறை ஆயுள், நோயெலாம் வராது. ஏன்னா மிரட்டுவாங்க. 6ஆம் பாவம் 6, 8, 12 வந்து ஒரு கிரகங்கள் இருக்கும்போதே வந்து அதோடைய காரத்துவத்தில் உடனே அப்பன் இருக்காருன்னா சூரியன்னா ஐயோ அப்பன் இல்லை. நம்ம சந்திரனை பற்றி பேசுகிறோம், அதை பற்றி பார்ப்போம். இந்த மாதிரி 6ஆம் இடத்துல போய் சந்திரன் கெட்டு போச்சுன்னா ஐயோ மனம் கெட்டு போச்சு, கிறுக்கு பிடிச்ச அலைய போகிறான்டான்லாம் நினச்சிருவாங்க. அப்படிலாம் சொல்கிறாங்க நிறைய சொல்லிட்டு. அப்படி கிடையவே கிடையாது. 6ஆம் இடத்தில் சந்திரன் வலுப்பட்டிருந்தா ஒரு வேலையை கொடுத்தோம்னா அருமையாக வேலை செய்வார். வெற்றியாளர், ரொம்ப வெற்றியாளர். ரொம்ப அந்த தொழில் மூலியமாக சம்பாரித்து நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடியவர் வெற்றியாளர்கள். ஆயுள் நல்ல ஆயுள் பலமாக இருக்கும். நிரந்தரமான வேலை இருக்கும். அதே மெயின் நிரந்தரமான வேலையை கொடுப்பான். இது அனைத்தும் சந்திரனுடைய வலுவை அனுசரிச்சுட்டேன். நீங்கள் எனக்கு சந்திரன் இருக்குது, தீராத நோயில் இருக்கேன் அப்படின்னா அங்கே சந்திரன் நீச்ச சந்திரனாக இருப்பார், இல்லாட்டி தேய்வுற சந்திரனாக இருப்பார், சனியோட தொடர்பு கொள்வார், பாவரோடைய ராகுவோட தொடர்பு கொண்டு இருப்பார். இப்படிலாம் சில விஷயங்கள் இருக்குது. பார்த்துத்தான் பலன் சொல்லணும். நான் ஒரு வீடியோ போடுறேன் இந்த ஒரு 3 நிமிஷத்தில். அப்படிங்கும்போது நீங்களாம் சொல்கிறதெல்லாம் பொய், இங்கே நோய் பாடுபட்டு கிடக்கிறான்னா அதுக்கு வேறு மாதிரி. வளர்வுரை சந்திரன், சுபச்சந்திரன் அப்படி எடுப்போம். நல்ல நிலையில் உள்ள சந்திரன் 6ஆம் இடத்தில் தொடரப்படும் போது தான் நல்ல வருமானம், நல்ல வேலை, நல்ல ஆயுள், நல்ல தாயார், இப்படி எடுத்துக்கிட்டே போகலாம். தாயினால் வருமானம், நல்ல மனநிலை, நல்ல சிந்தனையாளர், இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடியவர், இப்படி நிறைய யோகங்கள் இருக்குது. இந்த சந்திரனை பற்றி அப்படி நல்ல சந்திரன் வலுப்பட்டிருந்தால் இன்னும் அடுக்கிக்கொண்டே போகலாம். நிறைய யோகம் இருக்குது. சரிங்களா? நன்றி.